அப்புறமா பேசலாம். ஓகே பாய். ஹாய் சின்ன பையா. மது. ஐயோ தாத்தா. மது. உன்னை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணுமே. மது. என்னம்மா நீ எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? ஏமா டல்லா இருக்க? மது என்னம்மா பதிலே பேச மாட்டேங்கிற? தாத்தா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தாத்தா. தப்பு பண்ணிட்டேன். என்ன காசு கொடுத்து அழுகின வாழைப்பழத்தை வாங்கிட்டிய? சும்மா இருங்க தாத்தா. ரோமியோ தான் வாயால நான் பொம்மை இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுக்காக பயங்கரமா டீஸ் பண்ணி இன்சல்ட் பண்ணிட்டேன். என் விளையாட்டே வெறியா போச்சு. இதுக்குதான் கல்யாணத்துக்கு முன்னால விளையாடப்படாதுங்கிறது. ஆமா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விலாவரியா சொல்லு. கோச்சிட்டு என்னோட சண்டை போட்டு ஓடி போயிட்டாரு. ஓடி போயிட்டாரா? வாசப்படியே இனிமே மிதிக்க மாட்டேன்னு சொல்லி பின்பக்கமா எகிரி குதிச்சு ஓடி போயிட்டாரு. எது பின்பக்கமாவா? வர வர மாப்பிள்ளையோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பின்பக்கமாவே இருக்கு. இத பாருமா, ஓடி போ, விடாத. கந்து முனைய கூட தாண்டி இருக்க மாட்டாரு. அவரை மடக்கி நிறுத்தி மன்னிப்பு கேளுமா. இல்ல தாத்தா, என் மூஞ்சி பார்த்தாலே அவருக்கு ஆத்திரம் தான் வரும். என்னம்மா? தாத்தா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா? தாத்தா நான் அவருக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். அது அவர் பார்த்தாருன்னா என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் பறந்து போயிடும். அப்படியா? என்ன கிஃப்ட் அது? ஐயோ அதான் கிஃப்ட், காலிடுங்க. எது? இதான் கிஃப்டா? இவ்வளவு பெருசு இருக்குது. உள்ள பீரோ ஹீரோ வச்சிருக்கியோ? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இதை கொண்டு போய் அவர் வீட்டுல கொடுத்துட்டு வாங்க. என்ன கிஃப்ட லிஃப்ட் பண்ணவே முடியல. போனங்கன கணக்குது. சீக்கிரமா போய் கொடுத்துட்டு வாங்க, இல்லனா அதே மாதிரி ஆயிட போகுது. சரி அப்ப கொஞ்சம் பின்னால தள்ளு. அட என்ன இல்லம்மா, சூட்கேஸ தள்ளு. இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற நீ கட்டிக்க போற புருஷனை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கிறியே, என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு? ஏன் மாப்பிள, உங்களுக்கு அறிவுங்கிறது புழுக்க அளவு கூட கிடையாதா? அவ உங்களை மடக்கி சூட்கேஸ்ல அடைச்சி வச்சிருக்கிறா. எசக்கு பெசகா ஏதாவது நசுங்கி போயிருந்தா அப்புறம் ஆயுசு பூரா நீங்க மடக்கு சேர் மாதிரி தான் இருக்கணும். இப்படி செங்குத்தா நிக்கவே முடியாது. சவத்துல சாட்சி தான் வைக்கணும். இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. கலாட்டா பண்ணல, காதல் பண்ணலாம்ல. என்னது?